அனைவருக்கும் மாலை வணக்கம். ஒரு பதிப்பாளராக வழக்கம் போல வரவேற்புரை மட்டுமே சொல்வதற்கு நான் இந்த மேடைக்கு வந்திருக்கிறேன் என்றாலும் இது வழக்கமில்லாத ஒரு கூட்டம். வார நாட்களில் இப்படி ஒரு அரங்கை என் வாழ்நாளில் பார்த்தது கிடையாது. அதுவும் ஒரு கவிதை தொகுப்பிற்கு இப்படி ஒரு கூட்டத்தை நான் பார்த்தது கிடையாது. இது ஒரு வழக்கமில்லாத கூட்டம் என்று சொன்னேன். அதில் ரொம்ப முத்தாய்ப்பான விஷயம், இப்படி ஒரு ஆளுமைகளை ஒரு இலக்கிய மேடையில் நான் பார்த்ததும் கிடையாது. இப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த ஒரு கூட்டத்தில் எனது நண்பரும் கவிஞருமான திரு நடராஜ் பாரதிதாஸ் அவர்களை அவரது புத்தகத்தை பதிப்பிக்கின்ற ஒரு பதிப்பாளனாக நான் பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் இந்த நூல் வெளியீட்டை சிறப்பிக்க வந்திருக்கின்ற ஆளுமைகளை வரவேற்கும் வாய்ப்பை அளித்த இந்த ஒரு காரணத்துக்காகவும் சேர்த்து நான் அவருக்கு நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த நூலை வெளியிட்டு சிறப்பு செய்ய வந்திருக்கின்ற தோழர் திரு மு வீரபாண்டியன் அவர்களை வருக வருக நான் வரவேற்கிறேன். அவரது உரையை நான் ஏற்கனவே வேடிப்பன் சொன்னது போல நான் பார்வையாளனாக கேட்பதற்காக மிகவும் ஆவலோடு இருக்கிறேன். அவ்விதமே தோழர் திரு பே சண்முகம் அவர்கள் இந்த நூலை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறார். இருவரும் இணைந்து இந்த நூலிற்கான ஒரு நோக்கத்தை பூர்த்தி செய்யும் இந்த நிகழ்வாக, இந்த நூல் வெளியீட்டிலேயே அதோடைய நோக்கம் ஒரு வெற்றியாக அமைந்தது. அப்படி இந்த நிகழ்ச்சியை நான் பாவிக்கிறேன். அப்படி இந்த நிகழ்வை முழுமை செய்ய வந்திருக்கின்ற தோழர் திரு பே சண்முகம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். நண்பரும் பாலபுரஸ்கார் விருது பெற்ற இதழாளரும் தொடர்ச்சியாக கவிதைகளில் இயங்கி விமர்சனத்துறையிலும் இயங்கிக் கொண்டு பதிப்பாளராகவும் பன்முகத்தன்மையுள்ள ஒரு இலக்கியவாதியுமான கவிஞர் மு முருகேஷ் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக நண்பர் தோழர் என்ற எல்லா திரையுக ஆளுமை, இயக்குனர், நடிகர் என்று எல்லாம் சொல்லலாம். ஆனால் நான் இந்த துறைக்கு இந்த டிஸ்கவரி புக் பேலஸில் முதல்ல காலெடுத்து வைத்த நாட்களிலிருந்து நான் அறிமுகமான ஒரு ஆளுமை என்றால் கவிதா பாரதி அண்ணனை தான் சொல்ல வேண்டும். அவர் எனக்கு உண்மைக்கு நான் ஒரு கொங்கு மண்டலத்தில் வளர்ந்த ஒருவனாக நான் அவரோடு ஒரு அந்யோன்யத்தோடு பழகிய காலத்தில் இருந்து கவிதையை வாசிப்போம், பகடி செய்து கொள்வோம். ஈழம் தொடர்பான அரசியல் நடவடிக்கைகளில் தொடர்ச்சியாக ஈழம் சார்ந்த இலக்கிய கூட்டங்களில் ஒருங்கிணைத்துள்ளோம். அப்புறம் அவர் ஒரு ரகசியமாக நாங்கள் ஒரு இணைய பேரவையில் இருந்தோம். அதற்கு பிறகு நான் தொழில் நிமித்தம் பேரவையில் இருந்து விலகிவிட்டேன். மிக மிக மனதோடு ரொம்ப மிக நெருக்கமான ஒரு அண்ணனை முதலில் யாரும் நிகழ்வுக்கு நான் அழைப்பதற்கு நான் பெருமை கொள்கிறேன். அண்ணன் கவிதா பாரதி அவர்களை வருக என வரவேற்கிறேன். நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பதற்காக தோழர் பூஜா என்கிற புதிய பாரதி அவர்களுக்கு அவரது தந்தையும் கவிஞருமான நடராஜ் பாரதிதாஸ் அவர்கள் நிறைய சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார். நான் வேண்டிக் கொண்டிருந்தேன், ஐயோ இவர் சொல்லிக் கொடுத்தது போல் அவங்க ஆரம்பிக்கக்கூடாது என்று நினைத்தேன். நான் விரும்பியது போலவே அதைவிட முத்தாய்ப்பாகவும் சிறப்பாகவும் தொடக்கி வைத்தமைக்காக அவர்களை பாராட்டி வரவேற்கிறேன். இதற்கு முன்னால் நானும் இந்த நூல் குறித்து ஒரு சின்ன கருத்தை சொல்ல வேண்டும். ஏனென்றால் நடராஜ் பாரதிதாஸுக்கும் எனக்குமான ஒரு உறவை சொல்ல வேண்டும் என்றால், இந்த எல்லோருமே வேடிப்பன் போல கிடையாது. அவர் உண்மைக்கே புத்தக கடை நடத்துபவர். நானும் புத்தக கடை நடத்துகிறேன் என்றால் இப்போது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஆனால் எனக்கும் ஒரே ஒரு வாடிக்கையாளர் உண்டு, அவர் தான் நடராஜ் பாரதிதாஸ். ஏனென்றால் நான் ஆரம்பித்தது கொரோனா காலத்திற்கு முன்னர். அது அப்போதைக்கு அது கடையெல்லாம் கிடையாது. ஆனால் அவரை போல ஒருத்தர் செவ்வாய்க்கிழமை வார நாட்களில் ஒருத்தர் புத்தகம் வாங்கிட்டு போகிறாரு, நம்ம ஏன் கடை ஆரம்பிக்கக்கூடாது என்று என்னை ஊக்குவித்த தோழர் அவர். அப்போவே கவிதை தொகுப்பு போடுங்களா சார்? நான் கவிதை தொகுப்புலாம் போட மாட்டாங்க அப்படின்னு சொன்னேன். என்னை கவிதை தொகுப்பு போட வைத்தவர் அவர். அப்படி என்றால் அவர் கவிதையை நோக்கி என்னை நகர்த்தி சென்றவர் அவர். அவருடைய கவிதைகள்
இங்கே ஏற்கனவே முதல் தொகுப்பு வெளியாகி மிகப்பெரிய அளவில் விற்பனையாகுங்க. இங்கே விற்பனைங்கிறது நீங்கள் இருக்கீங்க, அவங்களுடைய உறவு இருக்கீங்க, நீங்கள் அவருடைய புத்தகங்களெல்லாம் வாங்கிடுவீங்க, கொண்டு போய் சேர்த்துருவீங்க. அது போக அவருடைய புத்தகங்கள் குறித்து நிறைய பதிவுகள் வந்தது. பொதுவாக ஒரு கவிதை தொகுப்புக்கு கிடைக்காத அங்கீகாரம் வெளிச்சமும் இதுக்கு கிடைத்தது. அதற்கு இதுக்கு மேலும் இவர் கவிதை தொகுப்பு போடணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா ஒரு கவிதை இவ்வளோ பெரிய ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன பிறகும், ஆனால் அவர் கவிதையை எவ்வாறு பாவிக்கிறார் என்றால் கவிதையை தனது ஆயுதமாக பாவிக்கிறார், கவிதையை தனது ஊடகமாக பாவிக்கிறார், தனது செயல்பாடாக பாவிக்கிறார். பொதுவாக இதே தொனியில் எழுதுகின்ற வேறு அரசியல் கவிஞர்களை நாங்கள் ஒரு லவுட் பாயிண்ட் என்று எங்கள் இலக்கியத்தில் சொல்லுவோம். அது வெறும் உறக்க குரல் மட்டுமே இருக்கிறது என்று சொல்லுவோம். ஆனால் அப்போது இவரோடவும் இப்படித்தானே இருக்கும் அப்படின்னு பார்த்தா அங்கே இல்லை. அந்த வடிவத்துக்குள்ளே ஒரே ஒரு கவிதையை நான் சொல்கிறேன். எனக்கு இந்த மனனம் செய்து நான் திருக்குறள் கூட எனக்கு மனப்படம் செய்ய முடியாது, அவ்வளோ மெமரி பிரச்சனை உள்ள ஆள். ஆனால் இவரோட கவிதையில் ஒரு இடம் வரும், தனது மகள் வரைகின்ற ஓவியத்தை பற்றிய ஒரு கவிதை வரும். அங்கே ஒரு மனிதரை பற்றிய ஓவியத்தை தனது மகள் வரைகிறாள். அதில் உடல் எல்லாமே ரொம்ப சின்னதாக இருக்கிறது, முடி மட்டும் நீளமாக இருக்கிறது. ஏனென்றால் தந்தையின் வறுமை போக்க என்று எழுதியிருந்தார். அப்போ அதுதான் அது கவிதையின் உடல் மொழி, நவீன கவிதையின் உடல் மொழியில் இருக்கிறதா, இன்னைக்கு கவிதை குறித்த கோட்பாடுகளை எல்லாம் அது சேர்ந்திருக்கிறதா என்றெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அது என் வாழ்வோடும், நான் அந்த துறையை சாராதவன் என்றாலும் என் வாழ்வோடும் எவ்வாறு பொருந்துகிறது. எங்கே எனக்கும் குழந்தை, என் குழந்தை என்னை எப்படி பார்க்கிறது. நமக்கு தெரியும் இந்த புத்தக தொழிலும் இது ஒரு மாதிரி நசுங்கி வர தொழில் தான். நம்மளை நம்ம அம்மாவோட நம்ம வேறு யாருமே இந்த உலகத்தை புரிஞ்சிக்க முடியாது. நான் நம்ம ஒரு சகோதரி வீட்டுக்கு போகிறோம், ஒரு பிறந்தநாள் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா நான் போய் ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன். ஏன்னா இன்றைக்கி தங்கச்சிக்கு புக்கே கொடுத்துருக்கேன் அப்படின்னு கேட்பாங்க. நான் புக் செல்லர்மா அப்படிமே. ஒரு புத்தக விற்பனையாளர் புத்தகத்தை கொடுப்பதையே நீ போய் மறுபடியும் போய் புக்கு தான் நீ ஒரு புக் ஒரு 200 கையில் காசு கொடுத்துக்கணும்டா. நான் புத்தகம் வாங்கி கொடுத்தது 500 புத்தகம்மா. அது உங்களுக்கு தெரியாது. எனது சகோதரன் ஒருவன் சொந்தமாக வீடு வாங்கினான். அவனுக்கு அப்படி நான் ஒரு கட்லரி செட்டை நான் பரிசளித்த போது, இது எதுவும் புக் இல்லையே அப்படின்னு கேட்பான். அப்போது ஆனால் என் மகள் அப்படி கேட்காது. என் மகள் என் கதைகளை கேட்டு வளர்ப்போம். அங்கே தான் என்னால் பொருத்தி பார்க்க முடியும். இந்த கவிதை இந்த துறையை மட்டும் அல்ல, இது இந்த துறை சார்ந்தவர்களுக்காக மட்டும் அல்ல, இது இந்த கவிதை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தந்தைகளுக்குமான கவிதை, எல்லா மகள்களை நேசிக்கின்ற தந்தைக்கான கவிதை, அன்பு பற்றிய கவிதை அப்படின்னு அது ஒரு பொது தளத்துக்கு அதை கொண்டு போக முடியும். அப்படி ஒவ்வொரு கவிதையும் ஒரு துறைக்கான குரலாக இருந்தாலும் அதை ஒவ்வொரு துறைக்கான நசுக்கப்படுகின்ற இல்லது பேசப்படாத எந்த ஒரு சிஸ்டத்தை பற்றியும் பேசக்கூடிய கவிதைகளாக அது மாறக்கூடிய தன்மை இருக்கிறது. அதில் ஆய்வுகள் நடக்க வேண்டும். நான் இப்போதுதான் நான் சொன்னேன், நண்பர்களே, ஒரே ஒரு வேண்டுகோள், நீங்கள் உங்களது அலைபேசியை நீங்கள் கொஞ்சம் சைலண்ட் மோடில் போட்டுக்கணும். நான் பேசும்போது பேசிக்கலாம், நான் உங்களை குற்றம் சொல்ல மாட்டேன். நீங்கள் தாராளமாக இப்போ கூட பேசிக்கலாம், இப்போ பேசி முடிச்சிக்கலாம். தோழர்கள் பேசும்போது நீங்கள் அதை கடைபிடிக்கக்கூடாது. அப்படியான கவிதைகளை நான் பதிப்பிக்கும் போது நான் இந்த கவிதைகளை ரொம்ப பெருமையோடு பதிப்பிக்கிறேன். கவிதைகள் விற்பனையாகாது என்கிற ஒரு பொது புத்தியிலிருந்து விலகி நான் அதை பற்றி எல்லாம் கவலைப்பட மாட்டேன். நீங்கள் எனக்கு புக்கை மட்டும் கொடுங்க, தோழர் உங்கள்கிட்ட எவ்வளோ புக்கு வாங்கிக்கணும் அதெல்லாம் கேட்காதீங்க. நான் தான் சொன்னேன், உங்களுக்கு எவ்வளோ புக் வேணும், நாங்கள் 10 புக் காப்பி கொடுப்போம் ஃப்ரீயாக. அதுக்கு மேலே வேணும்னா நீங்கள் தள்ளுபடி வாங்கிக்கணும், அவ்வளோதான் விஷயம். அதுக்கு மேலே விற்காதுங்கிறதுலாம் இவ்வளோ பேர் வருவாங்க. நான் தான் சொன்னேன், எனக்குலாம் இவ்வளோ பேர் இன்றைக்கி நான் தோழர் நான் ஒரு நூல் வெளியீட்டில் ஒரு 20 காப்பி இதுவரை அதிகமாக வச்சுருக்கேன். நீங்கள் அப்போ 20 கூட இருக்க 19 தான் இருக்கும். அப்படித்தான் நான் சொல்லுவேன். 100 நான் 100ல் எடுத்துகிட்டு வர முடியுங்க, சும்மா கொண்டு போவா. இப்படி தான் பேசி நம்ம வருவோம். ஆனால் இந்த கவிதையை நான் பதிப்பித்தது முழுக்க நான் மானசீகமாக அதை நேசித்த கவிதைகள் அது. அப்படித்தான் இந்த கவிஞனை, இந்த படைப்பாளியை நான் நேசிக்கிறேன், கொண்டாடுகிறேன். இன்று மாலை இந்த நிகழ்வுக்கு சற்று நேரத்துக்கு முன்னாடி தான் பேசினேன். இதற்கு அடுத்த செயல்பாடு என்ன வேண்டும்? நீங்கள் உங்கள் துறை சார்ந்த உங்கள் சமூகம் சார்ந்த அவலங்களை, அநீதிகளை, உங்களுக்கு கிடைக்காத விஷயங்களை, அதேபோல் உங்கள் அழகிய வாழ்க்கையும் சேர்த்து பதிவு செய்கிறீர்கள். உங்களுடைய
என்ன சொல்ல, ஒரு அழகான விட்டி ஹியூமர்ஸ் அப்படின்னு ஒரு ரொம்ப அப்படி ஒரு பகடி, இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் பதிவு செய்கிறீங்க. இதை நான் ஆங்கிலத்தில் கொண்டு செல்கிறேன். அடுத்த ஆண்டு நாம் இதை ஆங்கிலத்தில் பார்ப்போம், தேசம் முழுவதும் பார்ப்போம். தேசம் முழுவதும் இங்கிருந்து ஒரு கவிஞன் தேசம் முழுவதும் உள்ள இந்த துறைக்கான ஒரு குரலாக மாற வேண்டும். அப்படித்தான் யாவரும் பதிப்பகம் உங்களை பார்க்கிறது. இந்த எனது கனவை சாத்தியப்படுத்த எல்லா விதத்திலும் உங்களது உரைகள் அதற்கு பலமாக இருக்கும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற அனைவரையும் வருக வருக என நெஞ்சார வரவேற்கிறேன். நன்றி. சிறப்பாக உரையாற்றிய உயர் திரு ஜீவ கரிகாலன் அவர்களுக்கு நன்றி.